त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव दयानन्दरूपं मदाचार्यमीडे दयानन्दरूपं मदाचार्यमीडे दयानन्दरूपं मदाचार्यमीडे. पूज्य श्री दयानंद सरस्वती स्वामिகளின் பாதார விட்டங்களை வணங்கி ஓம் சகனாவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமக. ஹரி ஓம். कर्तुराज्ञया प्राप्यते फलं कर्म किं परं कर्म तज्जडं कृतिमतो तदो पतनकारणं फलमशाश्वतं गतिरोधकम् ईश्वरार्पितं नेच्छया कृतं चित्तशोधकं मुक्तिसाधकम् कायवाङ्मन कार्यमुत्तमं पूजनं जप चिन्तनं क्रमा जगदीशदी युक्तसेवनम् अष्टमूर्तिदेवपूजनम् उत्तमस्तवात् उत्तमतक चित्तजं जप ध्यानमुत्तमम् आज्यधारया स्रोतसा समं सरलचिन्तनं विरलपरं भेदभावनात् सोगमित्यसौ भावना पिता भावनीमता भावशून्यसद्भावसंस्थितिः भावना बलात् भक्तिरुत्तमा कृतले मन स्वस्तिदा क्रिया भक्तियोगबोधाचनिश्चितं वायुरोदनालीयते मनः जालपक्षिवत् स्रोतसाधनं चित्तवायव चित्क्रियायुधाः शाकयो त्वयि शक्तिमूलः लय विनाशने उभयरोदने लयगतं पुनर्भवति नोमुखं प्राणबन्धनात् दीनमानसम् एकचिन्तनात् नाशमित्येतदः नष्टमानसोत्कृष्टयोगिनः कृत्यमस्ति किं स्वस्तिदं यतः दृश्यवारिदं चित्तमात्मनः चित्वदर्शनं तत्त्वदर्शनं मानसन्तु किं मार्गणे कृते नैव मानसं मार्ग आजवा वृत्तयत्वगं वृत्तिमाश्रिता वृत्तयो मनो विद्यगं मनः अयमयं कुतो भवति चिन्वदः अभिभयत्यगं निजविचारणम् अहमिनाशभात् अहमहं तया स्फुरति हृत्वयं परमपूर्णस इदमहं पद अभिज्ञामन्वहम् अहमिति नगे अयनम् अलय सत्यता विग्रहेन्द्र प्राणधीमदमक नागमेकस तच्चडं किया
சத்வபாசிகா சித்தவேதரா சத்தயாகி சேத் சித்தயாக்கியகம் ஈசஜீவயோர்வேததி பிதா விஸ்வபாவதோ சத்வபாவதோ வஸ்து கேவலம் வேஷகானதக ஸ்வாத்மதர்சனம் ஈசதர்சனம் ஸ்வாத்மரூபதக. அது காலையில் கொஞ்சம் இப்போ பரவாயில்லைங்களா? கரெக்டாக சார், கரெக்டாக. அப்படியே சரியில்லாமல் இருக்கா? இல்லை அப்புறம் அப்புறம் அவங்க சொல்கிறேன், அவங்க கரகரன்னு இருக்குது, சவுண்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால கேட்டேன். சமயம் வெளில விற்கிறது சார். சத்வபாசிகா சித்த வேதரா சத்தையாகி சித்தையாக்கியகம் நேற்று பார்த்தோம். சதேவ சித்து சித்தேவ சத் சதேவ அகம் என்று ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதத்தினுடைய தாற்பயத்தை பார்த்தோம். ஏக பாவனம் என்று சொல்லக்கூடிய ஒரு வஸ்து என்கின்ற ஒன்னஸ் எப்படி என்பதை சொல்கிறார். சித்து ஜடம் என்கின்ற இரண்டு வஸ்துக்கள் இருக்கிறதே, அப்போ இரண்டு தான் ஆகும். ஏக வஸ்து என்று அத்வைத சித்தி எப்படி ஏற்படும் என்று கேள்விக்கு சத்து தான் சித்து, சித்து தான் அனந்தம், ததேவ சித்து ததேவ அனந்தம் என்பதுதான் இதனுடைய தாற்பயம். எனவே சித் என்கின்ற இரண்டும் ஒன்றுதான். சித்தினுடைய வியாபகம்தான் சத்தாகவும் அதே போல நானா பொருளாகவும் இருக்கிறது. எப்படி கனவு என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே ஒரு மனதிலே ஜடம் சேதனம் என்கின்ற இரண்டும் பார்க்கப்படுகிறதோ அதுபோல இந்த கனவுல நம்முடைய மனதினால் பார்க்கப்படுகிறது கனவு. பார்க்கப்படுபவரிலிருந்து கனவு வேறுபட்டதா என்றால் இல்லை. அந்த எந்த மனது பார்க்கிறதோ அதே மனது தான் கனவாக வியாபித்திருக்கிறது. கனவாக வியாபித்திருக்கிறது மட்டுமல்ல, அதில் சித்து ஜடம் என்கின்ற இரண்டும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கற்பிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே ஈவன் கனவிலே காண்கின்ற சித்து கூட அதாவது நேரடியான சித்து கிடையாது. காரணம், மனதினுடைய வியாபகத்தினால் ஏற்பட்ட சித்து, அங்கே இருக்கக்கூடிய சித்து ஈவந்தோ கண்ணாடியில் பிரதிபலிக்கக்கூடியது நானாக இருந்தாலும் அது பிரதிபிம்பித சைத்தன்யம் தான். அதுபோல கனவிலே பார்க்கக்கூடிய நான் என்பவன் பிரதிபலிக்கப்பட்ட நான் தானே தவிர அது நான் ஒரு விதத்திலே நான், ஆனால் இன்னொரு விதத்திலே நான் அல்ல. அப்படி அகங்காரம் முதல் அனுபவிப்பவர் முதல் அத்தனையுமாக ஜடச்சேதன வஸ்துக்களாக எப்படி வியாபித்திருக்கிறதோ, சித்து சத்து என்கின்ற அனைத்துமாக வியாபித்திருக்கிறதோ அதுபோல அனைத்தும் நாம் தான். சத்தையாகி சித்தையாக அகம் என்று நான் தான் அத்தனையுமாக இருக்கிறேன் என்கின்ற ஒன்னஸ் என்கின்ற சைத்தன்ய ஸ்வரூபத்தினுடைய விளக்கத்தை அற்புதமாக பார்த்தோம். அப்போ
அப்போ ஏன் இந்த பேதங்கள் அப்படிங்கிறது சொல்கிறார். ஈச ஜீவயோர் வேஷதி பிதா சத்வபாவதோ வஸ்து கேவலம். வஸ்து கேவலம், ஒரு வஸ்து நான் இருப்பது. கேவலம்னா தமிழ் கேவலம் அல்ல. கேவலம் என்றால் ஒரு வஸ்துவாக இருப்பது. கைவல்யஸ்ய பாவக இது கேவலம், ஒன்றாக இருக்கக்கூடிய தன்மை, அதுதான். அப்போ ஸ்தூல சூட்சும சரீரங்களினால் விரிவாக பார்க்கப்படுகிறது. எப்படி உண்மையான சுபாவத்தை ஆராய்ந்து பார்த்தால் தெரிகிறது இதனுடைய தன்மை என்று ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கார். ஈச ஜீவயோகோ, ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கக்கூடிய இந்த தன்மையானது வேஷ ஜீவிதா உள்ள வேறுபாடு இந்த ஸ்தூல சூட்சும காரண உடல்களினால் ஏற்படக்கூடியது தானே தவிர உண்மையில் அவைகள் வேறுபாடில்லை. எப்படி ஒரு நடிகன் பல வேடங்களை தாங்கி இருக்கிறான். அந்த தாங்கி இருக்கிற போது அவன் ராஜாவாகவோ அல்லது பிச்சைக்காரனாகவோ அல்லது ஏதோ ஒரு நிலைப்பாட்டில் உள்ளவனாகவோ இருக்கிறான். இப்போ வேஷ காலதக அந்த வேஷத்தை கலைந்து விட்டால் அவன் நாம் இருக்கக்கூடிய ரோல் பிளேயினுடைய தன்மையை பொறுத்து நான், நீ, அவன் என்கின்ற வேறுபாடுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறதை தவிர உண்மையிலே வேறுபாடுகள் இல்லை என்று அற்புதமாக ஒரு இதெல்லாம் வேஷம்தான். ஈஸ்வரனும் வேஷமா அப்படின்னா ஆமாப்பான். ஈஸ்வரன் பெரிய வேஷம், இது சின்ன வேஷம், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர இரண்டும் வேஷம்தான். அதனால் வேஷ ஜீபிதா. இப்படி இந்த வேஷத்தினுடைய பிரகாசம் எதனால் வந்தது அப்படின்னா ஸ்தூல சூட்சும காரண சரீரம் என்கின்ற உபாதியினால், உபாதி புத்தியினால் ஏற்பட்டது தான் இந்த வேதங்கள். சமஷ்டி ஸ்தூல சூட்சும காரண சரீரமாக ஈஸ்வரன் என்றும் வியஷ்டி ஸ்தூல சூட்சும காரண சரீரங்களாக ஜீவன் என்றும், ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கக்கூடிய உபாதி எப்படி மகா ஆகாசமானது மட ஆகாசமாகவும் கட ஆகாசமும் ஆகிறதோ, கண்டிஷன் பை குறிப்பிட்ட காரணங்களினால் மறைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் உள்வெளி என்று குடத்துக்குள் குடத்துக்கு வெளியில், மடத்துக்கு வீட்டுக்குள் வீட்டுக்கு வெளியில் என்கின்ற இந்த சொற்கள் எல்லாம் எப்படி வந்ததுன்னா கண்டிஷன் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய நிலைமையை குறிப்பதற்காக உள்வெளி என்று சொல்கிறோமே தவிர உண்மையிலே உள்வெளி என்பது நம்மால் கற்பிக்கப்பட்டது. இடித்து குடத்தை உடைத்து இந்த வீட்டையும் இடித்து விட்டால் இருப்பதெல்லாம் ஆகாசம். அதுபோல வேஷ தீபிதா, வேஷத்தினால் பார்க்கப்படுகிறது. வேறு வேறாக ஆராய்ந்து பார்த்தால் சத்ஸ்வபாவதக உண்மையான சுபாவத்திலே அது என்ன இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தால் நம்ம முதல் கிளாஸில் பார்த்தோம் ஓம்காரத்தினுடைய வியாபகத்தை பார்த்தோம். ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தினுடைய தாற்பயம் இதைத்தான் எடுத்து உரைக்கிறது. என அகார உகார மகார துரியம் என்கின்ற 4 பாதங்கள், 4 பாதங்கள், 4 ஸ்டேட் என்று சொல்கிறோம். இந்த 4 நிலைகளிலும் அந்தந்த நிலைகள் அதுவாகவே இருந்தால் அவன் அப்படியே இருக்கும். நான் உறங்குவோனாக இருந்தால் கும்பகர்ணன் கூட இழந்து விடுகிறான். அவனுக்கு தூக்கம் உறங்குபவன் மட்டுமல்ல, அவனும் விழித்தவனாகிறான். அதே போல கனவு காண்பவன், எல்லாரும் கனவு காண்பவனாக மட்டுமே இருக்கவில்லை, கனவிலிருந்து விடுபட்டு வெளியில வந்து விடுகிறான். அப்போ உறங்குபவன் அதே போல பிராரந்த கர்மத்தினுடைய தன்மையினாலே வெளிவருகிறான். இப்படி ஏகமாக பார்க்கின்ற போது அனைத்தும் உபாதி பேதத்தினால் தான் ஏற்பட்டிருக்கிறதை தவிர உண்மையிலேயே இந்த பாகுபாடுகள் இல்லை. இதை எல்லாத்துக்கும் அப்போ நான் யார் அப்படின்னா இந்த 3க்கும் சாட்சியாக, 3னுடைய வியாபகத்திற்கும் ஆதாரமாக எந்த ஒன்று இருக்கிறதோ அதுதான் சத் சுபாவதக. சுபாவத்திலே அது 3 காலத்திலும் மாறாத தன்மையாக சச்சித் ஸ்வரூபமாக வியாபித்து கொண்டிருக்கிறது. அதுதான் வஸ்து கேவலம். கேவலம் அப்படின்னா கைவல்யத்த பாவக,
கேவலம் ஒன்றான ஒன்று, அது மட்டுமாகவே இருக்கக்கூடியது. அதுதான் அத்வைத சித்தி என்று சொல்றோம். ஆத்ம தர்சனம் என்பது என்ன என்பதை இந்த ஸ்லோகமானது அழகாக தெரிவிக்கிறது. ஈச ஜீவயோகோ வேஷ ஜீவிதாக, இரண்டும் வேஷம்தான் என்று தெளிவாக எடுத்து சொல்கிறார். அதனால இருமையாக தோற்றமளிப்பது வேஷத்தினால் மட்டும்தான், அதாவது வேஷம் என்பது உபாதியினால் தான். அதனால சமஷ்டி உபாதி கடல், வியஷ்டி உபாதி அலை என்று தெளிவாக நாம் பார்த்துக்க வேண்டிய பற்றி. அப்படி அது மட்டுமல்ல, இந்த கடல் என்கின்ற பெரிய மிகப்பெரிய உபாதியில கடல் நுரை, பனிக்கட்டி, நீர்க்குமிழி, நீர்த்துளி என்றெல்லாம் எத்தனை பல பல பேதங்கள் எப்படி இருக்கிறதோ அதுபோல இந்த சத்வத்துவிலே, சத் சுபாவமாக சத்தாக இருக்கக்கூடிய வத்துவிலே இந்த ஜட சத் சைத்தன்யம் என்கின்ற பல பல நாம ரூபங்களோடு கூடியதாக இருக்கக்கூடியவைகள் எல்லாம் தெரிகிறது. இந்த இந்த நிலைப்பாட்டை உணர்வதற்காகத்தான் மகா வாக்கியங்களினுடைய தாற்பயத்தை பார்த்தோம். அதில் தத்துவமசியினுடைய மகா வாக்கியத்தினுடைய விளக்கத்தை மிக விளக்கமாக பார்த்தோம். இரண்டு நிலைப்பாடுகள், வாக்கியார்த்தம் லட்சியார்த்தம் என்கின்ற இரண்டு நிலைகளை கொண்டு, இரண்டு அணுகுமுறைகளை கொண்டு இந்த அறியாத மகா வாக்கியம் என்கின்ற மறைமுகமாக நமக்கு சொல்லக்கூடிய இந்த வாக்கியங்களை வாக்கியார்த்த லட்சியார்த்தங்களை கொண்டு ஆராய்ந்து பார்த்தால் வாக்கியார்த்தம் ஈஸ்வரன், லட்சியார்த்தம் பிரம்மன். வாக்கியார்த்தம் ஜீவன், லட்சியார்த்தம் பிரம்மன். எனவே லட்சியார்த்தம் என்று ஆராய்ந்து பார்த்தால் ஜீவனும் ஈஸ்வரனும் பரபிரம்மஸ்வரூபத்தினுடைய உபாதிகள் தான் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று அற்புதமாக இங்கே சொல்றார். எப்படி மண்ணும் குடமும் வேறு வேறாக பார்க்கப்படுகிறதோ அதுபோல மண் என்பதும் குடம் என்பதும் ஒன்று. மண்ணினுடைய வியாபகம்தான் குடம். குடத்தில் உள் வெளியற்று, குடத்துக்குள்ள மண் இருக்கிறதா, குடத்துக்கு வெளியே இருக்கிறதா, குடத்துக்கு மேலே இருக்கிறதா, குடத்துக்கு கீழே இருக்கிறதா, குடத்துக்கு சைடில் இருக்கிறதா என்றால் இல்லை, மண்ணே குடமாக ஆகிறது. அதுபோல சைத்தன்ய வஸ்துவே குடமாக ஆகிறது. அப்போ மண் என்பது குடமாக எப்படி மாறியது என்றால் உபாதி பேதத்தால். அதுபோல உபாதி பேதத்தினாலே இந்த சொரூபமானது மாறு கோணத்திலே பார்க்கப்படுகிறதை தவிர உண்மையில் அவை இல்லை. அதுபோல அல்பசக்திமான், அல்பவியாபி, என்று சொல்லக்கூடிய அல்பசக்திமான், அல்பவியாபி என்று அல்பம் 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 என்று இருக்கக்கூடிய இந்த ஜீவனும், சர்வசக்திமான், சர்வவியாபி, சர்வஜன் என்று சொல்லக்கூடிய அல்பஜன், சர்வஜன் என்கின்ற இந்த பேதங்கள் எல்லாம் அந்தந்த உபாதியினுடைய தன்மையை பொறுத்திருக்கிறது. கங்கை நீர் எப்படி சொட்டாக இருந்தாலும் அது கங்கை நீர் தான். இப்போ ஒருத்தர் இதுக்கு காசிக்கு போயிட்டு வர்றார், அல்லது எங்கேயோ கங்கோத்திரி யமுனோத்திரி போயிட்டு வர்றார். போயிட்டு இந்தாங்க கங்கா ஜலம் கொடுக்குறார். இவர் வாங்கி என்ன இவ்வளோ இதுதான் கங்கையா? கங்கை என்பது மிகப்பெரிய பிரவாகமாகிற்றே என்றால் இந்த உபாதி, பாட்டல் என்கின்ற உபாதியிலே அடைக்கப்பட்டதனால் அந்த கங்கை பாட்டல் நீராக தோன்றுகிறது. அங்கே கங்கை நீராக பிரவாகமாக தோன்றுகிறது. இப்படி அனைத்தும் மகா ஆகாசம், கடாகாசம், மகா ஆகாசம் போலவும் கங்கை அதே போல கங்கை சொம்பு நீர், பாட்டில் நீர், கங்கை நீர் என்று உபாதியினால் பிரிக்கப்படுகிறதே தவிர இரண்டும் கங்கை தான் என்று அறிந்து கொள்வது போலதான் ஜீவ ஈஸ்வர யோகோ வேஷ ஜீவிதாக. உபாதி என்கின்ற வேஷத்தினால்தான் இந்த இரண்டும் வேறுபட்டதாக அந்தந்த உபாதிக்கு தக்கபடி. அப்போ அதுவும் சைத்தன்யம் தானே, இதுவும் சைத்தன்யம் தானே, அதனுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் எனக்கும் இருக்கும் என்று நினைத்தால் இல்லப்பா, உபாதியினுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்தவுடன் மாபெரும் பிரவாகமாக இருக்கக்கூடிய அந்த கங்கையானது
அந்த குறிப்பிட்ட சின்ன பாட்டிலினுடைய தன்மையை அடைந்து அதற்கு தக்கபடி ஆகிவிடுகிறது. அதனால இந்த இரண்டும் ஒன்றுதான், உபாதியினாலே வேறுபட்டிருக்கிறது என்று ஈச ஜீவயோகோ வேஷ ஜீவிதாக, ஜீவனும் ஈஸ்வரனும் வேஷத்தினால் பிரகாசித்துக் வேஷத்தினால் ஜீவனாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான், வேஷத்தினாலே ஈஸ்வரனாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். அந்த வேஷத்தை கலைந்தால் இருவரும் ஒன்று என்று அறிய முடிகிறது என்று அத்வைத சித்தி என்பதை இந்த ஸ்லோகத்தில் எடுத்துச் சொல்றார். அடுத்தது வேஷகானதக ஸ்வாத்மதர்சனம் ஈசதர்சனம் ஸ்வாத்மரூபதக. வேஷகானதக இந்த சரீரங்களை எல்லாம், இந்த ஸ்தூல சூட்சும காரண சரீரங்களை எல்லாம் இது அல்ல இது அல்ல இது அல்ல என்று விலக்கி பார்த்தால் நமக்கு யார் என்று, நான் யார் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என்கின்ற பஞ்ச கோஷங்கள் சரீரங்களாக நமக்கு, கோஷம் கோஷவத் ஆச்சாதகத்வாத் இது கோஷக. கோஷம் என்றால் மறைக்கப்பட்டது, மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆத்மாவை மறைக்க முடியாது. எப்படி ஆகாசத்தை மறைக்க முடியாதோ அதுபோல இந்த ஆத்ம சைத்தன்ய ஸ்வரூபத்தை, எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய பரபிரம்ம ஸ்வரூபத்தை மறைக்க முடியாது. அப்படி இந்த உடல் மறைத்திருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? மறைப்பது போல் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால சொல்ற கோஷவத் ஆச்சாதகத்வாத் இது கோஷக. கோஷம் போல் மறைக்கப்பட்டது போல் தெரிகிறது, அதனால் இதற்கு கோஷம் என்று பஞ்ச கோஷங்களாக. இந்த பஞ்ச கோஷங்களை ஏன் ஆத்மா என்று சொல்றோம் அப்படின்னா, இதை தவிர இன்னொன்றை நான் என்று நான் நினைப்பதில்லை. இந்த சரீரத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடியவைகளை மட்டும்தான் நாம் என்கின்ற தவறான எண்ணமானது நமக்கு ஏற்படுகிறது. ஆனால் இந்த டேபிள் நான் என்று என்னைக்கும் நினைக்கல. அன்னைக்கு நம்ம சொல்றது போல, எனவே இந்த சரீரத்தை ஸ்தூல சூட்சும காரண சரீரத்தை நான் என்று நீ எதையெல்லாம் நினைக்கிறாயோ அவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் அது அவைகள் இல்லை. எனவே இந்த அண்ணா தேவகல் விமானி பூதானி ஜாயந்தே அன்னேன ஜாதானி ஜெய்வந்தி அன்னம் பிரயந்த விஷம் விஷந்தீதி என்று அன்னத்திலே இருந்து தோன்றி அன்னத்திலே நிலைத்து அன்னத்திலே ஒடுங்குவதுதான் இந்த சரீரங்கள். எனவே எது இந்த சரீர தோற்றத்துக்கு காரணமாக இருக்கிறதோ அது பிரம்மன் என்று ஒரு ஆச்சாரியார் சொல்றார். உடனே இவர் போய் சதபோ தப்பியதை தபஸ் பண்ணி பார்க்கிறார். எது இந்த இதுக்கு பிறப்புக்கு காரணமாக இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தால் அவர் சொல்றார், அன்னம் தான். தாய் தந்தை சாப்பிட்ட அன்னத்தினுடைய எசன்ஸ் தான் இந்த சரீரத்திலே வருகிறது. இந்த சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரம், இப்படி நாம் சாப்பிடுகின்ற உணவு மறுபடியும் அடுத்தது வர்றது என்று அன்னத்திலே தோன்றி அன்னத்திலே நிலைத்து அன்னத்திலே ஒடுங்குவதுதான் ஓசதேபியோ அன்னம். இந்த அன்னம் எப்படி வந்ததுன்னா ஓசதிகள் என்று சொல்லக்கூடிய தாவர ஜங்கமங்களிலிருந்து வந்தது தான் இந்த அன்னம். அந்த அன்னத்திலிருந்து வந்தது தான் இந்த சரீரம். எனவே அன்னமயம் தான் ஆத்மா என்று சொல்றார். உடனே இல்லப்பா அப்படின்னு மறுபடியும் போய் ஆராய்ச்சி பண்ணுங்கிறார். அவர் போய் மறுபடியும் ஆராய்ச்சி பண்றார். இல்லை, அன்னம் அப்படியே இருந்துன்னா அது சத்தாக மாற முடியாது. எனவே பிராணன் தான் ஆனம். பிராணா தேவகல் விமானி பூத்தானி ஜாயந்தே பிராணேன ஜாதானி ஜீவந்தி பிராணன் பிரயத்த விஷம் விஷந்தீதி என்று அப்படியே ஒன்றுன்னா அன்னம், அந்த பிராணமயம்தான் இந்த பிறப்புக்கு காரணம் என்று அடுத்த ஸ்தூல நிலையிலிருந்து சூட்சும நிலைக்கு வர்றார். அடுத்தது அல்ல, அது மட்டுமல்ல, மனோமயம், மனம்தான் சரி, மனதிலிருந்து தான் பிறந்தது இதெல்லாம் அப்படின்னு சொல்றார். அடுத்தது விஞ்ஞானமயம், விஞ்ஞானமயத்திலிருந்து ஆனந்தமயம் என்று இந்த பஞ்ச கோஷங்களாக நான் 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 என்று எந்த இடத்திலே நமக்கு தவறு ஏற்படுகிறதோ அவைகளை எல்லாம் நான் 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 என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இவைகளை விசாரிக்கிற போது வேஷகானதக,
இந்த வேஷங்களை கலைகின்ற போது சுவாத்ம தர்சனம் இந்த அத்தனைக்கும் காரணமாக அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமயம் என்று சொல்லக்கூடிய அத்தனைக்கும் ஆதாரமாக எது இருக்கிறதோ அதுதான் நான். எனவே நான் என்பது வேறான ஒன்றல்ல. நான் என்பது இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், ஆத்மானா என்று ஒன்று இருக்கிறது அது அப்படின்னு எப்படி பல வஸ்துக்களை அறிகிறோமோ அதுபோல இந்த ஆத்மா என்ற ஒரு வஸ்து இருக்கிறது என்று பரோட்ச ஞானமாக இருந்த எனக்கு அபரோட்ச ஞானம். பரோட்சம் என்றால் என்னை விட வேறான ஒரு வஸ்துக்கு பெயர் பரோட்சம். அபரோட்சம் என்றால் நானாகவே இருப்பது, என்னை விட வேறல்ல என்று அறிவது. அப்படி அபரோட்சமாக நமக்கு வேகிலி ஆத்மா ஆத்மா என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஞானமானது பரோட்ச ஞானமானது அபரோட்ச ஞானமாக ஆவதற்கு இங்கே சொல்றார், வேஷகானதக உபாதிகளை நீக்கினால் சுவாத்ம தர்சனம். ஆத்ம அனுபவம் என்று சொல்லவில்லை, அனுபூதி. அதான் கந்தர் அனுபூதி சொல்றோம். அனுபூதி என்றால் அனுபவம் என்பது அனுபவம், அனுபவிக்கப்படுகின்ற கருவி, அனுபவத்தினுடைய அனுபவிப்பவர் என்கின்ற இந்த மூன்றும் இருக்கும். அதாவது ஞாற்று ஞான ஞேயம் என்கின்ற மூன்று இருக்கும் அனுபவத்தில். ஆனால் அனுபூதி சுவாத்ம தர்சனம் என்று என்னை நான் பார்ப்பது என்றால் எப்படி பார்க்க முடியும்? சுவாத்ம தரிசனம் எப்படி பார்க்க முடியும்? உன்னை நீ பார்க்க முடியாது. அப்போ நான் இது என்று உணர்ந்து கொள்கிறேன் சொன்னாலும் ப்ராப்ளம். ஏன்னால் உணர்பவன் உணர்வு உணரப்படுகின்ற பொருள். எனவே இது அறிவது என்று மட்டும்தான் ஆகுமே தவிர இங்கே ஆத்ம அனுபூதி என்று. அதனால்தான் அற்புதமாக அனுபூதி என்கின்ற வார்த்தையை சம்ஸ்கிருதம் உபயோகிக்கிறது, இந்த வேதங்கள் உபயோகிக்கிறது. அனுபவத்தினுடைய சொரூபத்திற்கு பெயர் அனுபூதி. அனுபவம் பெறுகின்ற நிலைப்பாட்டிலே வியாபித்திருப்பது அனுபூதி. அனுபூதி என்பது அனுபவிப்பவரது சொரூபம். அனுபவிப்பவரது சொரூபமாக சுவாத்ம தர்சனம், அதுதான் ஈஸ்வர தர்சனம். ஈஸ்வர தர்சனம் அதுதான் சாட்சாத் ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கிறது. இந்த ஸ்தூல சூட்சும காரண சரீரங்களுக்கு ஆதாரமாய் இந்த சரீரங்களிலே வியாபித்து நான் என்று என்னை அறிவித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த வஸ்து தான் வியக்தியாக ஜீவனாகவும் சமஷ்டியாக ஈஸ்வரனாகவும் இருக்கிறது. அதுதான் ஈஸ்வர. எப்போ இங்கே பாருங்க, இங்கே அருமையாக சொல்றார், சுவாத்ம தர்சனம் ஈஸ்வர தர்சனம். இந்த அனுபூதி எந்த நான் என்கின்ற அனுபவிப்பவரது சொரூபம்தான் நான் என்று யார் ஒருவர் அறிகிறாரோ அவர்கள் ஈஸ்வரனை அறிந்ததாகவும் ஆகிவிடுகிறது. எப்படி அலையினுடைய ஆதாரம் நீர் என்று ஒருத்தர் புரிந்து கொண்டால் கடலினுடைய ஆதாரமும் நீர்தான் என்று புரிந்து கொள்கிறார்களோ அதுபோல சுவாத்ம ரூபத்தக ஈஸ்வர தர்சனம். சுவாத்ம ரூபத்தக என்னுடைய அனுபவமாக நானாக எது இருக்கிறேனோ அதுதான் ஈஸ்வரனாக இருக்கிறது என்று அறிகிறார். உடனே இந்த ஆத்மரூபமாக ஜீவன் ஈஸ்வரன் என்கின்ற இரண்டு உபாதிகளுக்கும் ஆதாரமாக நான் என்கின்ற ஆத்ம சைத்தன்ய சுரூபம்தான் என்று இந்த வேஷத்தை விளக்கினான். இந்த வேஷத்தை எப்படி எப்பா விளக்கலாம்? ஒரு பெரிய கோடாரி எடுத்து அன்னமயத்தை விளக்கி, பிராணமயனை விளக்கி, மனோமயனை விளக்கி கலைஞ்சியெல்லாம் கலையலாம் அப்படின்னா இல்லை, அறிவுபூர்வமாக இது நான் அல்ல, நேத்தி என்று அறிவினால் விளக்கி. ஆனால் அனுபவத்தால் விளக்க முடியாது. அறிவினால் விளக்கி வேதத்தை விளக்கினால் எந்த ஒன்று இருக்கிறதோ அதுதான். எப்படி அடிக்கடி நம்ம சொல்வது போல மனம், புத்தி, சரீரம், இந்திரியங்கள் இவைகளெல்லாம் மனோ, புத்தி, அகங்காரம், சித்தானி நாகம் இவைகளெல்லாம் அல்ல அல்ல அல்ல. இங்கே சித்தானின சைத்தன்யம் என்று நினைத்துக்கூடாது. சித்தம் என்பது மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்கின்ற அந்த கரணத்தினுடைய தொகுப்பை சித்தானி நாகம் என்று சொல்றார். அதே போல ஒவ்வொன்றாக இல்லை 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 என்று அறிவுபூர்வமாக விளக்கி வந்தால், இந்த வேஷத்தை விளக்கி வந்தால் நமக்கு விவிதம்
பிரதிபோதம் விதிதம் மதம். ஒவ்வொரு அறிவுக்கும் ஒவ்வொன்றை அறிகின்ற போதும் அறிகின்றவனாக நான் இருக்கிறேன், அந்த அறிகின்ற பொருள் தான் நான் என்று ஒவ்வொரு விருத்தியினுடைய ஆழத்திலும் ஒவ்வொரு அறிவினுடைய வியாபகத்திலும் நான் இருக்கிறேன் என்பதை யார் ஒருவர் அறிகிறாரோ அவர் ஆத்மா நிர்குணம் என்று, குணங்களுக்கு அப்பாற்பட்டது, சரீரங்களுக்கு அப்பாற்பட்டது என்று அத்துணைக்கும் இத்தனைக்கும் இடமளித்துக் கொண்டு இத்தனையிலிருந்தும் விலகி இத்தனையினுடைய இருப்புத்தன்மைக்கும் காரணமாக இருக்கிறது என்கின்ற இந்த விசாரத்தை அறிதல் தான் உபாதியை நீக்குதல் என்றாகுமே தவிர, உபாதியை நீக்கிறேன் அப்படின்னா நான் இந்த சரீரம் அல்ல, நான் இந்த சரீரம் அல்ல அப்படின்னு தியானம் பண்ணுறார். தியானம் பண்ணால் அப்புறம் கடைசியில் எழுந்துட்டுன்னா பசிக்குதுன்னு சொல்ல மாட்டோமோ, கிளாஸ் முடிஞ்சுடனே பசிக்கிறது. அப்போ இது வரைக்கும் நான் அல்ல சொல்லிட்டு இருந்தேன், நான் பிராணன் அல்லன்னு சொன்னால் இப்போ எப்படி எப்போ பசிக்குது அப்படின்னா என்னுடைய உபாதி பிராணன், நான் பிராணன் அல்ல என்று அறிவது தான். எனவே சொரூப தரிசனம் தான் இங்கே ஈஸ்வர தரிசனம், ஈஸ்வர தரிசனம் தான் ஆத்ம தரிசனம், ஆத்ம தரிசனம் தான் பிரம்ம தரிசனம் என்று அற்புதமாக சொல்கிறார். என்ன அதான் பித்துக்குழி முருகதாஸ் சொன்னது போல, காட்சிகள் எல்லாமாய் காண்பானுமாய் நின்ற கந்தன் புகழை பாடடி என்று சொல்றார். அப்படி இந்த அனைத்துமாக நான் தான் இருக்கிறேன், பார்க்கப்படுகின்ற பொருள் அத்தனையும் பார்ப்பவரது சொரூபம் என்று விஸ்வரூப தரிசனத்தில் எப்படி உலகம் முழுவதையும் பகவான் காட்டினாரோ அங்கே, அப்போ விஸ்வரூப தரிசனம் பகவான் காட்டுகிற போது பார்த்த அர்ஜுனன் வேறு, பார்த்த இந்த பிரபஞ்சம் வேறு. ஆனால் அங்கே என்ன பார்க்கலாம், அங்கேயும் ஒரு அர்ஜுனன், ஒரு கிருஷ்ணன், ஒரு தேரோட்டி, ஒரு பேட்டில் ஃபீல்டு அத்தனையும் பார்க்கலாம். என்ன அர்த்தம், அத்துணைக்கும் காரணமாக பார்ப்பவர் தான் இருக்கிறார், பார்ப்பவரது வியாபகம்தான் அத்தனையும் என்று குருட்சேத்திர போர் முழுவதையும் காட்டினார். அதுபோலதான் என்ன, வெண்ணெய் உண்ட கண்ணன் வாயை திறந்தவுடன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் தெரிந்தது. பாருங்கள், ஒரு சின்ன கதையில எவ்வளவு பெரிய விஷயத்தை அவர்கள் உணர்த்திருக்கார்கள். ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதத்தை அந்த கதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி வெண்ணெய் உண்ட கண்ணன் வாயை திறந்தவுடன் அந்த திறக்கின்ற கண்ணனும் அந்த யசோதாவும் மற்றும் அத்துணையுமாக அந்த அந்த வாய்க்குள்ளே இருக்கிறார்கள். வெளியிலே எந்த ஒன்று அதை காட்டிக்கொண்டிருக்கிறதோ அதுதான் உள்ளும் புறமுமாக அந்த பிரபஞ்சம் முழுவதுமாக அவரது வாய்க்குள்ளே தோன்றிக் கொண்டிருக்கிறது என்றால் என்ன, நான் தான் இந்த அத்தனையும் படித்து காத்து ஒடுக்கி கொண்டிருக்கிறேன் என்கின்ற சிருஷ்டி திதிலய காரணமாக அத்தனையும் நானாக இருக்கிறேன் என்று மிக அற்புதமாக காட்டினார். அதனால்தான் பகவான் சொல்றார், ஞானீது ஆத்மைவ மேமதம், ஞானிதான் நான் தான் ஞானி என்று பகவான் கிருஷ்ணர் சொல்றார். அதனால அனைவரும் ஈஸ்வரன், ஆனால் என்னை அறிந்தவர்கள் ஈஸ்வர ஸ்வரூபத்தை அறிந்தவர்களாக ஆகிறார்கள், அறியாதவர்களாக இருக்கிறார்கள். எனவே பேதம் என்பது கிடையாது என்று அற்புதமாக அபரோட்ச ஞானம் என்கின்ற பரோட்ச நிலையிலிருந்து ஆத்மா எங்கேயோ இருக்கிறது, அது சச்சிதானந்தம் என்று மற்ற பொருள்களை நாம் நினைப்பது போல் இந்த சொரூபத்தை எண்ணிவிடக்கூடாது என்பதற்காக பரோட்ச ஞானத்திலிருந்து அபரோட்ச ஞானத்திற்கு கொண்டு வருகிறார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரமண மகர்ஷி மிக அழகாக கொண்டு வர்றார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலைப்பாடுகளிலிருந்து படிப்படியாக நம்மை உயர்த்தி கொண்டு வந்து ஆத்ம தரிசனத்தை காட்டுகிறார். அந்த ஆத்ம தரிசனம் தான் ஈஸ்வர தரிசனம். ஜீவ ஈஸ்வர இரண்டும் ஒன்று, உபாதி பேதத்தால் வேறு என்கிறதை காட்டுகிறார். அடுத்தது ஆத்மசம்திகி ஸ்வாத்ம தர்சனம் ஆத்ம நிர்பயா ஆத்மனிஷ்டதா. இப்போ பரோட்ச ஞானத்திலிருந்து அபரோட்ச ஞானம் பிறந்து விட்டது, விசாரத்தினாலே நமக்கு ஏற்பட்டு விட்டது. அடுத்தது எப்படியப்பா இதில் நிஷ்டையாக ஞான நிஷ்டை, ஞானம் பெற்ற வரைக்கும் வந்தால் இப்போ ஞான நிஷ்டை என்பதை எப்படி ஞான அதிலேயே நிலைத்திருப்பது, அதாவது விபரீத ஞானத்தை விடுவது எப்படி என்பதை இங்கே சொல்றார்.
ஆத்ம சம்ஸ்திதிகி, ஆத்மா நான் என்கின்ற அந்த தெளிவான நிலைப்பாட்டிலேயே நிலைத்திருப்பது. எப்படி ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மா நான் நினைச்சிட்டே இருக்கிறதா? இல்லை. இந்த எப்படி சிரவணத்தினாலே நான் இந்த சரீரங்கள் அல்ல, சரீரத்துக்கு ஆதாரமாகவும் ஸ்தூல சூட்சும காரண சமத்தி வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய நான் ஆத்மா, நான் சச்சிதானந்த ஸ்வரூபம், என்னுடைய சச்சித் வெளிப்பாடுதான் இந்த பிரபஞ்சமாக உபாதியாக வியாபித்திருக்கிறது என்பதை கேட்டது மட்டுமல்ல, பல கோணங்களிலே பல பல நமக்குள் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், நான் பிறவியிலேயே நமக்கு பிரகதியிலே ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்களை மனனத்தினால் விளக்கி பல பல சாஸ்திரங்களை படித்து படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் என்று சொல்றார். அப்படி எதற்கு படர்ந்த வேதாந்தம்? வேதாந்தம் தான் தத்துவமசி மகா வாக்கியம் போதுமே அப்படின்னா இல்லைப்பா. என்னுடைய சந்தேகம் இன்ஃபினிட், ஜீவனது சந்தேகம். என்னுடைய சந்தேகம்னா என்னுடைய சந்தேகம் அல்ல, ஜீவனுக்கு சந்தேகம் இன்ஃபினிட். காரணம், அவரவரது உபாதிப்படி, அனுபவப்படி, வாசனைப்படி அந்தந்த சந்தேகங்கள் அவரவர்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த சந்தேகங்களை நீக்கும் இடத்து, எப்படி நான் அடிக்கடி சொல்வது போல, அந்த பஞ்சை வியாபிக்க செய்தால் அந்த பஞ்சுக்குள் இருக்கக்கூடிய அழுக்குகள் தானாக போய்விடுமோ போல ஆத்மசம்ஸ்திதி என்பது சிரவண மனன நிதித்தியாசனத்தினாலே ஏற்படுகிறது. இந்த நிதித்தியாசனத்திலே யார் ஒருவர் நான் இந்த சரீரம் அல்ல, இந்த சரீரத்துக்கு ஆதாரமான ஆத்மா என்கின்றதை நிலையான தன்மையோடு யார் ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு விபரீத பாவனை இருக்காது. அது என்ன விபரீத பாவனை தான்? எல்லாம் தெரிஞ்சிருக்கிறது. நம்ம அடிக்கடி சொல்கிறது போல, ஏன்னா ஸ்மசான வைராக்கியம், பிரசவ வைராக்கியம், எச்சிலை வைராக்கியம் போல நம்ம எல்லாம் பேசுவோம். நம்ம பேசுகிற போது பார்த்தா என்னை விட பிலாசபர் யாருமே உலகத்தில் இல்லைங்கிற அளவுக்கு பேசுவோம். ஆனால் அடுத்த நிமிடம் ப்ராப்ளம். சாமி சொல்லுவாங்க, கிளாஸ் கேட்குற வரைக்கும் அற்புதமாக லயமாக ஸ்தூல சூட்சும காரண சரீரங்களை விடுத்து ஆத்ம லயத்தில் இருப்பார். எந்திரத்துடனே செருப்பு இருக்கிறதா என்கின்ற எண்ணம் வந்திருந்தோம். கிளாஸ் முடிஞ்சு ஓம் பூர்ணமிதம் சொன்ன உடனே செருப்பு அங்கே இருக்கிறதா என்கின்ற எண்ணம் வந்திருக்கும். இதாப்பா விபரீத பாவனம். நாம் தெரிந்து கொண்டதற்கும் என்னுடைய பாவனைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் அறிந்து கொண்ட இந்த ஞானத்திற்கும் என்னுடைய நடைமுறைக்கும் மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கிறது. இதை சரி செய்வது தான் மிக மிக அவசியம். இதற்காகத்தான் சிரவணம் பண்ண நிதித்தியாசனங்கள். எனவே சாமி அழகாக சொல்லுவார், சிரவணம் என்பது ஒரு 2 வருஷம், மனனம் என்பது ஒரு 2 வருஷம், அதுக்கடுத்து நிதித்தியாசனம் அப்படி 6 வருஷம் போனால் சாமி ஆகிட்டார். இல்லை, அவர் சாமி ஆக மாட்டார். சாமி ஆடத்தான் செய்வார், தவிர சாமி ஆக மாட்டார். அப்போது இதற்கு எதுக்கு பீரியாடிக்கலி சொல்ல முடியாது. சிரவணமேவ மனனம், சிரவணமேவ நிதித்தியாசனம். ஒழுங்காக பாடத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலே சிரவண மனன நிதித்தியாசனங்கள் எல்லாம் நமக்குள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த மாறுதல்கள் பெட்டல் பை பெட்டல், எப்படி ஒரு ரோஜா பூவானது எப்படி மெல்ல மெல்ல ஒவ்வொரு பூவாக விழுந்து கடைசியில் அற்புதமான ஒரு மலராகவும் மனம் வீசுகின்ற ஒரு மலராகவும் இருக்கிறதோ, அதுபோல சிரவணமே மனனமாகவும் மனனமே நிதித்தியாசனமாகவும் மாறி நமக்கு அற்புதமான ஒரு மலராக, ஆத்ம ஞான மலராக ஒருவர் ஞானியாக மலர்கிறார். அதுதான் ஆத்ம சம்ஸ்திதிகி. தன்னில் தான் நிலைத்திருக்கின்றது தான் அதற்கு சுவாத்ம தரிசனம். இதைத்தான் சுவாத்ம தரிசனம் என்று சொல்கிறோமே தவிர, என்னென்றால் அடிக்கடி நானாக இருப்பதில்லை. எப்பொழுதுமே நானாக இருக்க முடிவதில்லை. எனவே நானாக இருப்பதற்கு இந்த நிலையான ஸ்டெஃபர்ட் நாலேஜ் என்று சொல்லக்கூடிய ஆத்ம ஸ்வரூப சைத்தன்ய நிலைப்பாடு என்பது ஸ்திரப்பிரக்ஞன் அல்லது ஸ்திரப்பிரக்ஞன் என்று சொல்லக்கூடிய தன்மை என்பது இங்கே ஏற்படுகிறது. அதற்கு என்ன பண்ணணும்னா, ஆத்ம நித்வயா, ஆத்மாவிலிருந்து வேறுபாடு இல்லை என்கின்ற
அந்த திதப்பிரக்ய லட்சணம் என்று சொல்லக்கூடிய ஆத்ம நிஷ்டதா, நான் ஆத்மாவாக இருக்கிறேன் என்கின்ற அந்த உண்மையை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக பல பயிற்சிகள் தேவைப்படுகிறது. அப்படி ஆத்ம தரிசனம் பெற்றவுடன் மறுபடி திரும்புவதில்லை. யார் ஒருவன் இந்த ஆத்ம நிஷ்டை என்று சொல்லக்கூடிய சொரூப தர்சனத்தை தெளிவாக ஏற்படுத்தி கொண்டார்களோ அவர்களுக்கு எப்போதும் இந்த மறுபடியும் அனாத்ம விஷயத்தில் ஈடுபாடு என்பது இல்லாமல் போய்விடும். அப்போ ஆத்ம தரிசனத்துக்கு, ஆத்ம நிஷ்டைக்கு, ஆத்ம ஞானத்துக்கு எது அளவுகோல் என்றால் உன்னுடைய புத்தி தாப்பா அளவுகோல். உன்னுடைய புத்தி அனாத்மாவை ஆத்மா என்று எப்பொழுது நினைக்காமல் இருக்கிறதோ, எப்போது நான் சத்தியஸ்வரூபம் என்கின்ற தன்மையிலே நான் வலுவாமல் இருக்கிறேனோ அப்பொழுது நீ ஆத்மனிஷ்டன் என்று சொல்கிறோம். இப்படி இதை செய்வதற்கு என்ன பண்ணுறதுனா, அப்போ நான் வலுவாமல் ஆத்மனிஷ்டையிலே இருக்கிறோம், என்ன பண்ணுறது? ஓடி போய் ஒரு இடத்துல உட்காந்து கண்ணை மூடி காதை மூடி பஞ்ச இந்திரியங்களையும் அடக்கி கண்ணை மூடி உட்கார்ந்துட்டோம்னா, ஏன்னா மனது தான் காரணம், மன விருத்தி தான் இந்த பிராபலங்களுக்கு காரணம். எனவே மனதை ஒழித்து விடு என்று மனோநாசனம் செய்யணும். அப்படி போய் எண்ணமில்லாத மனது வேண்டும் என்கின்ற ஒரு தியானம், அந்த தியானத்தை ஏற்படுத்தி கடைசியில் அது நிர்விகல்பக சமாதி என்று சொல்லி ஆத்மாவை அனுபவிக்கிறேன் என்று அனுபவிக்கக்கூடிய தன்மை. காரணம் என்னன்னா, நமக்கு எல்லாரும் சின்ன பையனிலிருந்து ஒரு மாறுபட்ட அனுபவம் இருந்தால்தான் அது சுகம். ஒரு மிட்டாயை சாப்பிடுகிற போது சாப்பிடுவதற்கு முன்னால் இருந்த அனுபவத்திற்கும் சாப்பிடுகிற போது இருக்கக்கூடிய அனுபவத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. இந்த அனுபவம் சுகம். இப்படி பரமாத்ம சைத்தன்ய ஸ்வரூப அனுபவம் வேண்டும் என்று, ஏனென்றால் அனுபவித்து பழகின ஓரியன்டேஷன் நமக்கு இன்னொரு தர்சனம் வேண்டும் என்று அங்கே பல்ப் தெரியணும், அல்லது எதுவுமே தெரியக்கூடாது, இன்னும் வேற எதோ உள்ளுக்குள்ளே வந்து இறக்க வேண்டும் என்றெல்லாம் நினைப்பதல்லப்பா. ஆத்மன்னேவ ஆத்மனா சந்துஷ்டக ஸ்திதப்பிரக்ய ததுர்ச்சதே. அற்புதமாக பகவத்கீதை சொல்கிறது. ஆத்மன்னேவ ஆத்மனா சந்துஷ்டக, ஆத்மாவிலே நிலைத்து என்னுடைய பூர்ணத்துவத்திற்கு இன்னொன்று தேவையில்லை, நான் மேக்கப் போட வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு என்னை சரிபடுத்திக் கொள்வதற்கு இன்னொன்று தேவையில்லை, நான் திருப்தனாக இருக்கிறேன். திருப்தோகம் என்று, சதா திருப்தோகம் என்று, எனக்கு எது இருக்கிறதோ இல்லையோ என்கின்ற வேறுபாடே கிடையாது. ஏனென்றால் இருப்பதற்கும் இல்லாமல் இருப்பதற்கும் அங்கே ஒன்றுமே கிடையாதுன்ற. அதனால எதை ஏற்றினாலும் நான் முழுமை பெற முடியாது, எதை விளக்கினாலும் நான் முழுமை பெற முடியாது. எனவே ஏற்றுவதும் விளக்குவதும் இல்லாமல் ஆப்ஜெக்டிவ்ல இருப்பதை இருக்கின்றபடி பார்ப்பதுதான் ஞானம். இந்த ஞானம்தான் சொரூப ஆனந்த லயம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சொரூப ஆனந்த லயம் என்கின்ற வார்த்தை கூட இங்கே புரிதலைத்தான் லயம் என்று சொல்கிறதே தவிர, லயம் என்றால் லயம், ஒடுக்கம், மறுபடி வியாபகம் என்பதெல்லாம் கிடையாது. எனவே ஆத்மனிஷ்டனாக இருப்பவர்கள், ஆத்ம தன்னில் தான் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக, எதற்கும் என வேதாந்த வாக்கியேசு சதார மந்தக பிக்ஷாந்த மாத்திரேன சதுஷ்டி மந்தக கௌபீனவந்த கலு பாக்கிய வந்தக என்று இவரது ஆனந்தத்திற்கு காரணம் என்னன்னா, சரி இப்போ அவர் பேரானந்தமாக இருக்கிறார், அப்போ நமக்கெல்லாம் ஆனந்தமாக இருப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அவரது ஆனந்தத்திற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்த்தால் அவருக்கு இருப்பதெல்லாம் ஒரு முளை கோமணம் தான் பார்த்தேன், வேற ஒன்றுமே இல்லை. கௌபீன வந்த கலுபாக்கிய வந்தக, அது என மூலம் தரோ கேவலமாசிரியத்தக, வெறும் மரத்துக்களில் அவருக்கு அபோர்ட் என்பது எது என்று பார்த்தால் எதுவுமே இல்லை. அப்புறம் சாப்பிடுவதற்கு ஏதாவது திருவோடு இருவோடு வச்சிருக்காரா என்றால் இல்லை, கையில் கரந்தள பிக்ஷா, கையிலே வாங்கி சாப்பிட்டு துடைத்து விட்டு போகிறார். அப்போ இவரது ஆனந்தத்துக்கு என்னதான் காரணம் என்றால் வேதாந்த வாக்கியேசு சதாரணந்தக, எப்பொழுதும் வேதாந்த மகா வாக்கியங்களையும் வேதாந்தத்தினுடைய விசாரத்தையுமே செய்து கொண்டு தன்னில் தான் நிலைத்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால் இப்படிப்பட்ட ஆத்மாவில் தான் நிலைத்திருக்கக்கூடிய இவர்கள்தான்
ஆத்மதர்சிகள் என்று ஆத்ம சம்சிதிகி சம்கர்த்தேன திதிகி கொஞ்சம் கூட விலகாமல் அதிலேயே இறந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மைதான் அந்த ஆத்ம சம்திதிகி என்று நல்ல வார்த்தை போட்டுக்கார். சம்கர்த்தேன திதிகி நிலைத்திருக்கக்கூடியவர், ஆத்மாவிலேயே நிலைத்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். சரி, இப்போ ஆத்மாவிலே நிலைத்து கொண்டிருக்காரப்பா, வேஷமெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இப்போ இவருக்கு நிலைப்பாடுகள் எல்லாம் இருக்குமா இருக்காதா, இவர் அனுபவம் எப்படி இருக்கும் என்றால், இவர் பிராரப்தாய வபுகு என்று பிராரப்தத்தை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கும். பிராரப்தாய இடம் சரீரம், இந்த சரீரத்தை பிராரப்தத்திடம் ஒப்படைத்து விடுகிறார். அப்போ கர்ம பலனிலே அதை ஒப்படைத்து விட்டு எது வருகிறதோ கர்ம பலனினாலே, நான் செய்த பிராரப்த கர்மத்தினாலே என்ன எனக்கு வர வேண்டுமோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நம்மளாம் அப்படி இல்லை, அகங்காரத்தினாலே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். ஏற்றுக்கொள்ள மறுப்பது தான் பிராபலத்துக்கு காரணமாகிறது. எனவே இருப்பதை இருப்பதபடி ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடியதுனால அவருக்கு இந்த பிராரப்தம் இகபுஜ்யதாம் பார்த்தோம் சாதனா பண்டிகத்தில். இந்த பிராரப்தத்தை இங்கே அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி அனுபவிக்கிறார்கள்? அனுபவிப்பவன் என்கின்ற எண்ணமில்லாமல் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இதுக்காக என்ன வித்தியாசம்? இது துக்கத்தை தரும். அது எவ்வளவு துக்கமாக இருந்தாலும் என இடும்பைக்கு இடும்பை கொடுப்பர் பெரியார். துக்கத்துக்கு துக்கத்தை கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த துக்கம் வந்து வந்து இவரை பார்த்து 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 சலிச்சு போய் இவங்கிட்ட நம்ம வேலை ஆகாதப்பான்னு திரும்பி போயிருமா துக்கம். அதனால் துக்கத்துக்கே துக்கத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே பிராரப்தத்தினாலே என்ன இந்த 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 சரீரத்தில் எது நடக்குமோ அதை அப்படியே விட்டு விடுகிறார்கள். அதுதான் இந்த பிராரப்தம்னா என்ன? அது பெரிய கதை. இந்த பிராரப்தம் பெரிய பிராரப்தம். ஏனென்றால் ஒரு பிராரப்தம் அல்ல, இந்த பல சமஷ்டி பிராரப்தம் என்று சொல்லக்கூடிய இச்சா பிராரப்தம், அனிச்சா பிராரப்தம், அந்நியா இச்சா பிராரப்தம், சமஷ்டி பிராரப்தம் என்று நிறைய இருக்கிறது. அதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்கள். என்னன்னா, நான் நினைத்தபடி என்னுடைய பிராரப்தம் அமைவது. இப்போ எப்படி ஜனபரதர் மானை பற்றியே நினைத்து கொண்டிருந்தாரோ அதனால இச்சா பிராரப்தமாக அவர் மானாக பிறக்கிறார். அனிச்சா பிராரப்தம், அனிச்சா நீ விரும்பிய சரீரம் உனக்கு கிடைக்காது. காரணம், நீ செய்த பாவ புண்ணியத்தினுடைய தன்மை நீ நினைக்கக்கூடிய தகுதியுடையதாக இல்லை. எனவே அனிச்சா பிராரப்தம். எது வேண்டாம் என்று நினைக்கிறாயோ அப்படிப்பட்ட பிறவி பிறந்திருக்கலாம். எனவே வேண்டாதவைகளையே உன்னுடைய கண்ணில் படும். வெடிஞ்செந்திருச்சா இவன் மூஞ்சிலையா முடிக்கிறோம். காரணம் பிராரப்தம். அப்படி அடுத்தது அண்டே இச்சா பிராரப்தம். அண்டே இச்சா பிராரப்தம்னா பலரெல்லாம் இப்போ எனக்கு இப்படி ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அது அன்னை இச்சா பிராரப்தம். அவரது இச்சையினால் கிடைக்கக்கூடிய எனக்கு இருக்கக்கூடிய பிராரப்தமும் அவருக்கு இருக்கக்கூடிய பிராரப்தமும் ஒன்று கூடி அவருக்கு நான் மகனாக பிறக்கிறேன். அதுக்கு பேர் அன்னை இச்சா பிராரப்தம். அடுத்தது சமஷ்டி பிராரப்தம். இப்போ என்ன இந்த அரசு நம்ம தலையெழுத்தினால இந்த அரசாங்கம் வந்திருக்கிறது. அதனால இதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியது. இப்படி இந்த 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 அத்தனை பேரையும் பாதிக்கக்கூடிய விஷயங்களாக வருவது அதற்கு பெயர் சமஷ்டி பிராரப்தம் என்று. இச்சா பிராரப்தம், அனிச்சா பிராரப்தம், அந்நிய இச்சா பிராரப்தம், சமஷ்டி பிராரப்தம் என்று ஏகப்பட்ட பிராரப்தங்கள் இருக்கிறது. இந்த பிராரப்தத்திலே தன்னை விட்டுவிடுகிறார். எப்படியோ நடக்கட்டும் என்று இருப்பதை இருக்கின்றபடி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உடையவராக ஆகிறார். அதனால் இது இப்படி இவர் ஆத்ம சம்திதி. இவைகளெல்லாம் இந்த சரீரத்திலே என்னுடைய வேஷத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய, எப்படி சிவாஜி கணேசன் அந்த ஒரு நொண்டியாக நடித்துக்கொண்டு தனக்கு வரக்கூடிய துன்பங்களையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் உள்ளுக்குள்ள நன்றாக நடிக்கிறேன் என்கிறார். அவார்டு கிடைக்குது, பாசமலருக்கு அவார்டு கிடைக்குது. இவர் கண் குருடனாக என்னென்னமோ பண்றார். இப்படி தன்னுடைய வேஷத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியவைகள் தான் இவைகள் என்று அவைகளை விட்டுவிட்டு ஆத்மாவிலே நிலைத்திருக்கக்கூடிய தன்மையைத்தான் இந்த ஸ்லோகத்தில் ஆத்ம சம்திதிகி ஆத்ம தர்சனம்.
ஆத்மாவை அறிந்து கொண்டவர்கள் என்பதற்கு அடையாளம் என்ன என்றால் இவர்கள் ஆத்மாவிலே நிலைத்திருப்பவர்கள் என்பதுதான் இந்த ஸ்லோகம். ஞானவர்க்கிதா அஜ்ஞானஹி ஹீனசித் ஞானமஸ்தி கிம் ஞாதுமந்தரம். அஜ்ஞான விஹீனசித், அஜ்ஞானமானது போய்விட்டு சைத்தன்ய ஸ்வரூபமாக மட்டும் இருக்கக்கூடியது. அதுதான் அஜ்ஞான விஹீன சித்து, அஜ்ஞானம் இல்லாத சித்து. சரி, போன அஜ்ஞானம் மறுபடி வருமானா? போன அஜ்ஞானம் மறுபடி வராது. ஏனென்றால் ஆபாத ஞானம் இருக்கிற போது, ஆபாத ஞானம் அரைகுறை ஞானம், அரைகுறை ஞானம் இருப்பவர்களுக்கு அந்த ஞானம் வந்தது போல் தெரியும், ஆனால் போய்விடும். ஆனால் முழுமையாக அஜ்ஞானம் போய்விட்டால் மறுபடி அவருக்கு அஜ்ஞானம் என்பது வருவதற்கு இடமே கிடையாது. அதான் அஜ்ஞான விஹீன சித்து. டோட்டலி அஜ்ஞானமானது போய்விட்டால் ஞான வர்ஜிதாக அவருக்கு பாருங்க எது ஞானம் என்று சொல்றார். இங்கே அறிவும் அறியாமையும் இரண்டும் அற்ற நிலை. அதான் சொல்றார் கந்தர் அனுபூதி என்று சொல்றார். அறிவொன்று அறனென்று அறிவோர் அறிவில் பறிவொன்று அறிகின்ற பிரான் அதுவே என்றார். அறியப்படுகின்ற அறிவும் அறியாமையும் இரண்டும் எந்த இடத்திலே உதிக்கிறதோ அதுதான் பேரறிவு. அந்த பேரறிவிலே அவர் அஜ்ஞான விஹீன சித் என்று அதைத்தான் சொல்கிறார். அங்கே ஞானமும் இல்லை அஜ்ஞானமும் இல்லை, ஞாத்தும் அந்தரம். அந்த அறிபவரது சொரூபமாக எந்த ஒரு நிலையானது இருக்கிறதோ அதுதான் சொல்றார். சிதானந்த ஆத்மஸ்வரூபம் என்று விருத்தி ஞானத்திலே இந்த விருத்தி வியாபகம் பல வியாபகம் என்று சொல்லக்கூடிய இரண்டும் இல்லாமல் விருத்தி ஞானம் மட்டும், பல வியாப்தி என்பது இல்லாமல் விருத்தி வியாப்தி மட்டுமாக சைத்தன்ய வியாபகமாக மட்டும் இருக்கிறது. அந்த சைத்தன்ய வியாபகத்திலே ஞானமும் அஜ்ஞானமும் தோன்றி மறைகிறது. அதனால அறிபவரது சொரூபம் அந்த சைத்தன்ய சொரூபம் ஞானத்திற்கும் அஜ்ஞானத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது. அதனால இருப்பதெல்லாம் அஜ்ஞானமாக இருப்பதும் சைத்தன்ய சொரூபந்தான், ஞானமாக இருப்பதும் சைத்தன்ய சொரூபந்தான். ஞானத்தினுடைய சைத்தன்ய சொரூபத்தினுடைய வெளிப்பாடு தான் அஜ்ஞானம், சைத்தன்ய ஸ்வரூபத்தினுடைய வெளிப்பாடு தான் ஞானம் என்று திருப்புடியற்ற அந்த ஞானத்திலே திளைத்திருக்கக்கூடிய தன்மை, உன்னை பற்றிய அறியாமையினுடைய தாக்கம்தான் இந்த பிராபலங்களுக்கெல்லாம் காரணம். எனவே என்னை அறிதல் என்று நான் இந்த சைத்தன்ய ஸ்வரூபமாக ஆதாரம் ஆனந்தம் அச்சிந்திய ரூபம் சிவம் பிரசாந்தம் அமிர்தம் பிரம்மயோனி நான் என்று சொல்லக்கூடியவர். இவைகளுக்கெல்லாம் ஆதாரமாக அஜ்ஞானம் ஞானம் என்பதை அத்துணைக்கும் ஆதாரமாக எந்த ஒன்று இருக்கிறதோ அந்த சத்வருத்தி, அந்த சத்வருத்தினா சத்ஸ்வரூபத்தினுடைய அறிவு, அந்த அறிவானது அதுதான் ஆத்மஸ்வரூபம் என்று யார் ஒருவர் இதை அறிகிறார்களோ அவர்கள் எஸ்மின் விஞ்ஞானம் சர்வம் விஞ்ஞானம் பவதி. இந்த ஒன்றை யார் அறிந்து கொண்டார்களோ அவர்கள் இந்த அத்துணையும் அறிந்து கொண்டவர்களாக ஆகிறார்கள். எப்படி பணம், எப்படி அனைத்தையும் அறிந்ததாக ஆகிறது? மண்ணினுடைய தன்மையை அறிந்தால் குடங்களினுடைய தன்மையை அறிந்து கொண்டதாக ஆகிறது. எனவே என்னுடைய விருத்தியினுடைய வியாபகம்தான் ஞான அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம்தான் இந்த சிற்று திதிலய காரணங்களாக ஆகிறது. எனவே விபரீத பாவனை முழுமையாக ஒளிந்து விடுகிறது. யார் ஒருவர் இந்த உண்மையான ஞானத்தை, தன்னுடைய சொரூப ஞானத்தை தெளிவாக புரிந்து கொள்கிறார்களோ, தெளிவாக அறிகிறார்களோ, இல்லை அறிகிறார்கள் என்றால் அறிவு, அறியப்படுகின்ற பொருள் அறிவு என்ற திருமொழி இருக்கும். எனவே இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சிற்ஸ்வரூபமாக
அஜ்ஞான ஹீன சித், அஜ்ஞானம் என்பது டோட்டலி இல்லாமல் அறிவு ஸ்வரூபமாக சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருப்பதைத்தான் அத்வைத சித்தி என்று சொல்லப்படுகிறது. அதுதான் இந்த உண்மையை அறிந்தவர்கள் சிரவண மனன நிதித்தியாசனத்தினாலே ரமண மகரிஷியினுடைய ஸ்பெஷல் மந்திரமாக நான் யார் என்கின்ற ஆராய்ச்சி, இந்த ஆராய்ச்சியினுடைய விளைவு அஜ்ஞானங்களுக்கு ஆதாரமாக அனைத்துமாக வியாபித்திருக்கக்கூடியதுதான் என்னுடைய சொரூபம் என்பதை அறிவுபூர்வமாக அறிவதுதான் ஞானம் என்று சொல்வோம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம்.